இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு நேசரின் திராட்சை தோட்டம். The title of our today's message is நேசரின் திராட்சை தோட்டம் and the vineyard of the lover. Vineyard of the beloved. Vineyard of the beloved. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. And there was a vineyard for a beloved. அந்த திராட்சை தோட்டம் எவ்வளமாக காணப்பட வேண்டும் என்பதாக நேசர் எதிர்பார்த்தார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். And in the scripture we could read that how he desired that vineyard should be. நேசருடைய திராட்சை தோட்டம் எதற்காக நாட்டப்பட்டது? For what reason the vineyard of the beloved is being planted? அவர் விரும்புகிறதும் அவர் எதிர்பார்க்கிறதுக்கும் அதிகமான கனிகளை, நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக நேசருடைய திராட்சை தோட்டம் உண்டாக்கப்பட்டது. That vineyard is formed so that it could give good fruits that is expected by the beloved. திராட்சை தோட்டம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் விளங்கும் ஒரு திராட்சை கனி நிறைந்ததான ஒரு இடம் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். Everyone can understand that if we say about a vineyard that will be full of grapes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த திராட்சை தோட்டத்திலே மிகுந்த கனிகள் காணப்பட வேண்டும் என்று நம்முடைய நேசர் விரும்புகிறார். And our beloved desires that in this vineyard it should be full of grapes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தோட்டம் என்று சொல்லும்போது பல வகைப்பட்டதான தோட்டங்களை நாம் காண்கிறோம். When we say about garden, it could be of many types. சில தோட்டம் பூக்களுக்காக மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. And some garden is reserved only for flowers. சில தோட்டங்கள் காய்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. And some this is maintained for only to produce fruit. சில தோட்டங்கள் கனிகளுக்காக மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. And some garden is reserved for ripe fruits. இங்கே நம்முடைய நேசருடைய தோட்டமானது, திராட்சை தோட்டமானது கனிக்காக உண்டாக்கப்பட்டதான ஒரு தோட்டம் என்பதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். And here in the scripture we could read about the garden that is prepared for the beloved. It is for reserved for yielding good fruits. நேசரின் தோட்டம் என்று சொன்னால் அது நேசிக்கப்பட்டதான ஒரு தோட்டமாய் இருக்க வேண்டும். When we say about the vineyard of the beloved, that it should be loved. அந்த தோட்டத்தை அவர் மிகவும் நேசிக்கிறார். And he is loving that vineyard so much. எதற்காக தோட்டத்தை அவர் நேசிக்கிறார்? For what reason he is loving this vineyard? அது நல்ல கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக நேசிக்கிறார். He loves that it should give good many fruits. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தோட்டத்தில் இருக்கிறதான அந்த விருட்சம் எதற்காக நாட்டப்பட்டதோ அதனுடைய நோக்கம் நிறைவேற்றப்படாவிட்டால் அதனால் எந்த மனுஷனுக்கும் லாபம் இல்லை. But that it will be of no fruitful reason if the tree that is planted in the garden is not bearing good fruits. அப்படிப்பட்டதான ஒரு திராட்சை தோட்டம் தான் நேசருடைய திராட்சை தோட்டமாய் இருந்தது. And that sort of vineyard was of the beloved. அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து இந்த காலவேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக வாஞ்சிக்கிறார். And the Spirit of God desires that to speak about that vineyard in our midst. நேசரின் திராட்சை தோட்டம் என்கிறதான தலைப்புக்கு அடிப்படையாக நாம் ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். And regarding this, let's turn our scriptures and open Isaiah chapter 5 and verse 2 and 3. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. Now will I sing to my well-beloved a song of my beloved touching his vineyard. My well-beloved had a vineyard in a very fruitful hill, and he fenced it and carried out the stones thereof, and planted it with the choicest wine, and built a tower in the midst of it, and also made a winepress therein, and he looked that it should bring forth grapes, and it brought forth wild grapes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்கே நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. And here we could read about that their beloved had a vineyard. அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து நேசர் பாடிக்கொண்டே இருந்தார். And regarding that vineyard he is singing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. And there was a vineyard for a beloved. அந்த திராட்சை தோட்டத்தை குறித்தான ஒரு சந்தோஷம் அவருடைய மனதில் இருந்தபடியால் அதை குறித்து பாடுகிறார். Because he had a rejoicing joyful in his heart,
so that he is singing. சந்தோஷமாய் இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். In the scripture we are reading that a happy person could will sing songs. அப்படியானால் இங்கே ஒரு உயர்ந்த மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் நேசருக்கு இருந்தது. And in the high places that we could read that a vineyard was there for the beloved. ஆனால் இந்த திராட்சை தோட்டத்தை குறித்ததான ஒரு பாட்டு அவருடைய இருதயத்தில் அவருடைய வாயில் இருந்தது. And regarding that vineyard he had a song in his mouth. எதற்காக இவர் இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து பாடிக்கொண்டிருக்கிறார்? For what reason he is singing this song? இந்த திராட்சை தோட்டத்தின் மேலே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. He had a great joyful regarding this vineyard. என்ன சந்தோஷம்? What sort of அதற்காக நான் செய்ய வேண்டியதான எல்லா கிரியைகளையும் செய்திருக்கிறேன். I have finished all the works for the vineyard. அதை நான் வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருக்கிறேன். I have kept in the right place. ஆகையால் அது நல்ல திராட்சை பழங்களை எனக்கு தரும். Therefore it will yield only good fruits. இதன் நிமித்தமாக அந்த நேசர் அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து பாடுகிறார். For that reason that beloved is singing about this vineyard. என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். I will sing a well song about the beloved. நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. My beloved has a vineyard in a very fruitful hill. இந்த திராட்சை தோட்டத்தினுடைய மேன்மையை குறித்து நாம் இரண்டாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம். And we could read about this greatness in the second verse. இந்த இரண்டாம் வசனத்திலே அந்த திராட்சை தோட்டத்துக்காக நேசர் செய்ததான மேன்மையான கிரியைகளை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். And we could read about the great works the beloved done for this vineyard. அதைத்தான் அவர் உரிமை பாராட்டுகிறார், இது என்னுடைய தோட்டம் என்று. And he claims that this is my vineyard. இந்த நேசருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து அவர் மிகவும் கவனமாக இருந்தார். And the beloved was very concerned about his vineyard. அந்த திராட்சை தோட்டத்தை அவர் வேலி அடைத்திருந்தார். And he fenced that vineyard. அதில் உள்ள கற்கள் எல்லாம் அவர் பொறுக்கி எறிந்து போட்டார். And he removed gathered all the stones thereof. அதிலே ஒரு நற்குல திராட்சை செடியை நட்டார். And he planted with the choicest wine. அதற்காக ஒரு கோபுரத்தை உண்டாக்கினார். And he built a tower. அதற்கு அதனுடைய பழங்களை விளைகிறதான பழங்களை ஆலையாட்டும்படியாக ஒரு ஆலையை உண்டாக்கினார். And he constructed a wine press. இவைகள் எல்லாவற்றையும் எதற்காக உண்டாக்கினார்? For what reason did he make all these things? என்னுடைய திராட்சை தோட்டம் நல்ல பழங்களை தரப்போகிறது என்று நற்கனிகளுக்காக அவர் காத்திருந்தார். And he was expecting for that the vineyard will yield good fruits. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த திராட்சை தோட்டத்துக்காக செய்ததான மேன்மையான கிரியைகள் சிலவற்றை மாத்திரம் நாம் இந்த காலை வேளையிலே தியானிக்க போகிறோம். We are going to meditate only some peculiar special things about this vineyard. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த திராட்சை தோட்டத்தை வேலி அடைத்தார். And he fenced that vineyard. வேலி அடைத்த மாத்திரமல்ல, இந்த திராட்சை தோட்டத்தில் நடப்பட்டதான அந்த நாற்று அல்லது அந்த திராட்சை செடி அது உயர்குல நற்குல திராட்சை செடியாக இருந்தது. And not only did he fence, but the seed that he poured, it was the choicest wine. நற்குல திராட்சை செடி என்று இங்கே ஏசாயா சொல்லுகிறார். And Isaiah prophet says that it was the choicest wine. எரேமியா இந்த திராட்சை செடியை குறித்து சொல்லுகிறதான வேளையிலே, and when Jeremiah says about this choice wine, அது உயர்குல திராட்சை செடி என்று சொல்லுகிறார். and he says that it was a noble wine. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அது உயர்குல திராட்சை செடியானாலும் சரி, நற்குல திராட்சை செடியானாலும் சரி, அதை அவர் தோட்டத்திலே நட்டார். It might be a choicest wine or a noble wine, he planted in the vineyard. இந்த தோட்டத்திலே அவர் நட்டது மாத்திரமல்ல, not only did he plant in the vineyard, நடப்பட்டதான திராட்சை செடியை குறித்ததான ஒரு அக்கறை அவருக்குள் இருந்தபடியால் அதை சுற்றிலும் வேலி அடைத்தார். because he had a concern for his vineyard, he fenced his vineyard. சுற்றிலும் அவர் வேலி அடைத்தது மாத்திரமல்ல, not only did he fence surrounding அதற்காக ஒரு கோபுரத்தை கட்டினார். and he also built a tower. எதற்காக இந்த கோபுரம்? for what reason this tower? இந்த கோபுரம் இந்த தோட்டத்தை பாதுகாக்கும்படியாக காவற்காரர்கள் இருக்கும்படிக்கு, and for the watchman to be kept in this tower to keep over this vineyard. அது மட்டுமல்ல, not only that, அதற்காக ஒரு ஆலையை உண்டாக்கினார். and he made a wine press for it. விளைகிறதான நற்குல கனிகளை அந்த ஆலையிலே இட்டு நல்ல திராட்சை ரசத்தை உண்டாக்கும்படியாக ஒரு ஆலை உண்டாக்கப்பட்டது. to prepare a good wine making is the choicest wine, he made this wine press. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த திராட்சை தோட்டத்துக்கு சம்பவித்ததான காரியம் என்ன? but what happened to this vineyard? அது நற்குல திராட்சை செடியாய் நடப்பட்டது. it was planted as a good vineyard. உயர்குல திராட்சை செடியாய் நடப்பட்டது. and it was planted with the choicest wine. ஆனால் அது தந்ததான கனி என்ன? what was the fruit that it yielded? கசப்பான கனிகளை தந்தது என்று சொல்கிறார். he says that it brought forth wild grapes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கசப்பான கனிகள் நிமித்தமாய் நேசருக்கு என்ன பிரயோஜனம்? what is the benefit for wild grapes? அதுல இந்த தோட்டத்துக்கு தான் என்ன பிரயோஜனம்? or what is the benefit for the garden? தோட்டத்தை காண்கிறவர்களுக்கு தான் என்ன பிரயோஜனம்? or what is the benefit for those who see this vineyard? கனிகளை தந்தது. it gave away wild grapes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த திராட்சை தோட்டத்தை நேசர் தம்முடைய தோட்டத்திலே நட்டார்.
and he planted this vineyard in his garden. அது ஒரு மகா செழிப்பான இடத்திலே இருந்தது. And it was planted in a very fruitful வறண்டு field. போன இடத்தில் அல்ல, Not in a desolate place. செழிப்பான ஒரு இடத்தில் இருந்தது. In a fertile place. இந்த செழிப்பான இடத்திலே நாட்டப்பட்டதான இந்த திராட்சை செடி, And this vineyard which was planted in a very fruitful அல்லது hill, இந்த செழிப்பான இடத்திலே நடப்பட்டதான திராட்சை செடி, or that vineyard which was planted in a good அது place, மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டியது அவசியம். and it was supposed to give good fruit. அது நல்ல கனிகளை தர வேண்டியது அவசியம். It is essential that it should yield good fruit. ஆனால் அதுவோ அதற்கு சம்பவித்ததான காரியம்தான் என்ன? But what happened to that? கசப்பான கனிகளை தந்தது. It brought forth wild grapes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the நேசருடைய Lord. தோட்டம் என்று சொல்வது எதை காண்பிக்கிறது? When we say about the vineyard of the beloved, what does என்னுடைய it say? நேசருக்கு ஒரு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் இருந்தது. And my beloved has a vineyard in a very fruitful hill. அந்த மகா செழிப்பான மேட்டில் இருந்ததான அந்த தோட்டம் எதை காண்பிக்கிறது? And what does that vineyard which is planted in the fruitful hill கர்த்தராகிய do? இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே, தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால், கல்வாரி இரத்தத்தினாலே அவர் மீட்டுக் கொண்டதான ஒரு விலையேறப்பெற்ற சபையை காட்டுகிறது. And it reveals the church which Jesus Christ shed his blood and possessed with his blood and redeemed the church. இந்த தோட்டம் தான் நேசராகிய இயேசுவின் தோட்டமாய் இருக்கிறது. And this vineyard is the beloved of his church. இந்த நேசராகிய இயேசுவின் தோட்டம் தான் சபையாய் இருக்கிறது. And the vineyard of the beloved is the church. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved children of இந்த God, நேசராகிய இயேசுவின் தோட்டம் எப்படி நேசருக்கு சொந்தம் என்று அழைக்கப்படுகிறது? how this the church which is called by the beloved Jesus Christ, அவர் மகா மேடாகிய அந்த கல்வாரியிலே அவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார். and he shed this blood in the high places in the hill. அந்த மகா செழிப்பான ஒரு மேடு இருந்தது. And it was a tower of a hill which is of height, having height. அந்த மேடு மகா செழிப்பாக்கப்பட்டதுடைய காரணம் என்ன? What is the reason for that high place to be made fertile? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் மகா செழிப்பாக மாற்றிற்று. And only the blood of Jesus Christ changed it into fertile. அந்த மகா செழிப்பானதாய் காணப்படும்படிக்காக அந்த மேட்டிலே கர்த்தராகிய கல்வாரி மேட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார். To be made as a fertile land, Jesus Christ shed his blood on the hill. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகையினால் தான் பரிசுத்த பவுல் தீமோத்தேயை குறித்து பரிசுத்த பவுல் எழுதுகிறார், நிருபத்திலே சொல்கிறார், That's why Saint Paul writes in Ephesians, தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்ததான மந்தையை குறித்து நீ கவனமாயிரு என்று சொல்கிறார். and he says that you should have concern over the flock. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the அவருடைய Lord. விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே By his precious blood, ஒரு மேன்மையான ஒரு தோட்டம் உண்டாகினது. and there was a great vineyard. அப்படியானால் இந்த தோட்டமாகிய சபையை, இந்த தோட்டமாகிய மந்தையை தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே அவர் கிரயமாக்கி கொண்டிருக்கிறார். So this vineyard, the church, by his blood he has made a price and he's made of his own. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த மகா மேட்டில் இருக்கிறதான இந்த நேசருடைய தோட்டத்திலே கொண்டு வந்து உங்களையும் என்னையும் ஒரு திராட்சை செடியாக நட்டார். And he has brought forth you and me and in this fruitful hill, and he has planted us a tree. ஒரு திராட்சை கொடியாய் அவர் நம்மை நட்டார். And he has made us a vine. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the இந்த Lord. திராட்சை செடியாக நம்மை இங்கே கொண்டு வந்து நட்டதுடைய நோக்கம் என்ன? What is the purpose or reason that he has planted us a vine in the அவர் church? நம்மை உயர்குலமாக மாற்றி நற்குலமாக மாற்றி நம்மை ஒரு திராட்சை கொடியாக இந்த தோட்டத்திலே, சபையாகிய தோட்டத்திலே நட்டிருக்கிறார். He has planted us as a choicest wine, as a noble wine in the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the holy name of the Lord. நாம் அல்ல, அவரே நம்மை தேடி வந்தார். Not us, he only drew us. நாம் அவரை தேடவில்லை, அவரே நம்மை தேடி வந்தார். We did not seek him, but he sought us. நாம் அல்ல, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். Not us, he only chose us. நம்மை அவர் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, Not only did he choose us, அவர் நம்மை நற்குலமாக மாற்றினார். and he has made us into the good fruit. அப்படியானால் நாம் எப்படி இருந்தோம்? Then how were we? இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பே கிடந்தோம். We were in the outskirts of Israel. இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பே கிடந்தது மாத்திரமல்ல, Not only we were in the outskirts நாம் of Israel, மனதிலே தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். and in our mind we were enemies towards God, நாம் துரோகிகளாய் காணப்பட்டோம். and we were found traitors, நாம் கரடுமுரடான நிலவரத்தில் ஜீவிக்கிறவர்களாய் இருந்தோம். and we were found in a very stony places. இப்படிப்பட்டதான நம்மை அவர் நற்குலமாக மாற்றினார். And so he has turned us into this good fruit, அல்லது உயர்குலமாக நம்மை மாற்றினார். or he has made us into noble fruit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவர் நம்மை உயர்குலமாக மாற்றி Not only he has made us as a good fruit, noble fruit, நம்மை கொண்டு வந்து சபையாகிய தோட்டத்திலே நட்டார். and he has brought us and he has planted in the church. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சபையாகிய தோட்டத்திலே நட்டது மாத்திரமல்ல, Not only did he plant us in the church, நம்மை அவர் வேலியெடுத்து காத்தார். and he has
preserved by நம்மை fencing. வேலி அடைத்து பாதுகாத்தார். He has fenced and he has preserved யோபை us. குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? What does it say about Job? சாத்தான் யோபை பற்றி கர்த்தரிடத்தில் என்ன சொல்கிறார்? What did Satan say unto God regarding Job? நீர் அவனை வேலி அடைத்து காக்கவில்லையா என்று சொல்கிறார். Have you not preserved him by making fence? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அது மட்டுமல்ல, Not only that, ஏசோடைய தோட்டத்தினுடைய தன்மையை குறித்து சாலமோன் ஞானி தன்னுடைய சாலமோன் உன்னத பாட்டிலே சொல்லும்போது, and a song of Solomon, when he says about the garden, அது ஒரு அடைக்கப்பட்ட தோட்டம் என்று சொல்லுகிறார். he says that it was a closed city. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the அது ஒரு Lord. அடைக்கப்பட்ட தோட்டம். And it was a closed garden. அது ஒரு மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. And it was a spring. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the அவர் Lord. அதை அடைத்து வைத்திருந்தார். And he has closed fence that அவர் garden. வேலி அடைத்து வந்திருந்தார். And he has made it as a fence. ஏன் இந்த வேலி? Why there is a fence? வேலி ஒரு பாதுகாப்பை காண்பிக்கிறது. And that fence shows us shelter. கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக To preserve us. கர்த்தர் நமக்கு ஒரு வேலியை தந்திருக்கிறார். And God has given us a fence. கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து நம்மை நாட்டினது மட்டுமல்ல, Not only did he plant us in the church, காட்டு மிருகங்களை மிதித்து போடாதபடிக்கு, so that we are not trampled by wild சாத்தான் animals. அதை களை விதைத்து விடாதபடிக்கு, And Satan does he not store the snare? சாத்தான் அதை பிடுங்கி போடாதபடிக்கு Let not Satan remove அவர் that. வேலி அடைத்து காத்தார். And he made fence and கர்த்தருடைய preserved. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of இந்த the Lord. வேலி பாதுகாப்பு எதை காண்பிக்கிறது? This fence shelter, what does it reveal? ஒரு மனுஷனை எதிரிகள் தாக்காதவண்ணம் இருப்பதற்கு ஒரு வேலி அவசியமாக இருக்கிறது. And this fence is required so that a man is destroyed by his enemies. அப்படியானால் இந்த நற்குல திராட்சை தோட்டத்துக்கு ஒரு வேலி அவசியம்தான். So definitely this vineyard has required to have a fence. ஒரு நல்ல திராட்சைக்கனியை கொடுக்கும்படியாக இதற்கு ஒரு வேலியை தேவன் அமைத்தார். And God made the fence so that to be preserved this choice இந்த வேலி vine. யாரை காண்பிக்கிறது? This வேலி depicts whom? இந்த வேலி பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. And this fence depicts the இந்த Holy வேலி Spirit. தேவனை காண்பிக்கிறது. And this depicts the God. இந்த வேலி இயேசுவை காண்பிக்கிறது. And this fence depicts Jesus இந்த Christ. வேலி பரிசுத்தவான்களை காண்பிக்கிறது. And it depicts the children of God. இந்த வேலி பரிசுத்த உபதேசத்தை காண்பிக்கிறது. And it depicts the gospel of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்படிப்பட்டதான வேலிகளை அமைத்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். And by making this type of fences, God preserves ஒரு us. தோட்டத்தை பாதுகாக்கும்படியாக ஒரு முள்வேலி அமைக்கிறோம். And we make a garden with fence of thorns to preserve the garden. பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் ஒரு சுவர் வேலி அடைக்கிறோம். Or we build a wall so that to preserve the garden. அல்லாவிட்டால் ஒரு செடியினால் உண்டாக்கப்பட்டதான ஒரு வேலி அமைக்கிறோம். Or we make the shrubs or herbs to surround that ஒரு garden. தோட்டத்துக்கு ஒரு வேலி தான் காணப்படுகிறது. There is only one fence for a garden. ஆனால் நேசரின் தோட்டத்துக்கோ 5 விதமான வேலிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். But in the vineyard of the beloved, he has reserved 5 different fences. நேசரின் தோட்டம் 5 விதமான பாதுகாப்போடு கூட பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். The vineyard of the beloved should be fenced with 5 different stages. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் பாதுகாப்பு படையை குறித்து பாதுகாப்பு படையை பார்க்கும்போது, When we see about the forces supporting staff, ஒவ்வொரு நிலவரத்திலும் இருக்கிறவர்களுக்கு சில பாதுகாக்கும்படியாக சில பாதுகாப்பு படைகள் காணப்படுகிறது. and there are different securities arranged for different sort of people. அவருடைய நிலவரங்களுக்கு தகுந்தாற் போல 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ 12 பேரோ இப்படிப்பட்டதான பாதுகாப்பு படையினர் காணப்படுகின்றனர். According to their position and cadre, they have different sorts of securities. இது போல Likewise, நம்முடைய நிலவரம் என்ன? what is our state? அது நாம் நேசருடைய திராட்சை தோட்டம். We are the vineyard of the beloved. நம்முடைய நேசருடைய திராட்சை தோட்டமா இருக்கிறபடினாலே, Because we are the vineyard of our beloved, நேசரின் திராட்சை தோட்டத்துக்கு 5 விதமான பாதுகாப்பு உண்டு. and there are 5 different securities for this vineyard. தேவன் பாதுகாக்கிறார், God preserves, இயேசு பாதுகாக்கிறார், Jesus preserves, பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கிறார், Holy Spirit preserves, நம்முடைய பரிசுத்தவான்கள் அவர்களை பாதுகாக்கிறார்கள், the holy saints preserve, பரிசுத்த உபதேசம் அவர்களை பாதுகாக்கிறது. and the holy gospel preserves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of இந்த the Lord. 5 விதமான பாதுகாப்புகளை நேசரின் தோட்டத்துக்கு தேவன் தந்திருக்கிறார். And God has given these type of 5 securities for the church. இந்த நேசருடைய தோட்டம் பாதுகாக்கப்படுவதற்காக 5 விதமான பாதுகாப்புகள். And there are 5 different securities for the vineyard of the beloved to be taken care.
ஒன்றும் இந்த தோட்டத்தை சேதப்படுத்தாதபடிக்கு, so that nothing could destroy this. அவர்கள் தன் நிலையில நின்று இந்த தோட்டத்தை காக்கிறார்கள். They stand in their own place and they preserve it. தங்களுக்கு குறிக்கப்பட்டதான ஒரு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தங்களுக்கு குறிக்கப்பட்டதான விதத்திலே அந்த நேசருடைய தோட்டத்தை பாதுகாக்கிறார்கள். They stand in their respective position and they preserve the garden vineyard of the beloved. ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் அந்த நேசருடைய தோட்டத்துக்கு அனுப்புகிறார். And God gives a great for this vineyard. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அது மாத்திரமல்ல, Not only that, அதற்கு ஒரு பெரிய கோபுரத்தை செய்தார், கோபுரத்தை கட்டினார். and he made a great tower. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நற்குல திராட்சை தோட்டம் கனிகளை தருகின்றனவா தரவில்லையா அல்லது அதற்கு எதிரிகள் வருகிறார்களா வரவில்லையா என்பதை கண்காணிப்பதற்காக ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டது. And there was a tower made so that this vineyard is producing choicest wine, and if for the security purpose. இந்த கோபுரம் எதற்காக? Why this this is அது ஒரு tower is காவல் planted, கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. and it is called the tower so that a watchful tower. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த காவல் கோபுரம் எதற்காக? Why this watchtower is made? வரப்போகிறதான எதிரிகளை முன்னறிவிக்கும்படியாக, so that they could forecast the enemies that come. எதிரிகளுக்கு தன்னை பாதுகாப்பதற்கு தனக்கு தேவையானவைகளை செய்து கொள்ளும்படியாக, to equip ourselves so that to be get away from these enemies. வருங்காரியத்தை முன்னதாகவே அறிவிக்கும்படியாக, to forecast the thing that are yet to happen. அதற்கு ஒரு கோபுரமும் காவல் கோபுரம் காணப்பட்டது. And there was a tower and a high tower. தேவன் அதற்கு ஒரு காவல் கோபுரத்தை உண்டாக்கினார். And God made a high tower for it. அருமையான தேவனுடைய ஜனமே, beloved children of God, உங்களுக்கு ஒரு காவல் கோபுரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். God has given a watchtower for you. அந்த காவல் கோபுரம் யார்? Who is that watchtower? அதுதான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள். And they are called apostles and இந்த prophets. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளை காவற்காரர்கள் என்று தேவன் அழைக்கிறார். And God calls the apostles and prophets as the அப்போஸ்தலர் watchtower. ஒரு ஊழியக்காரருடைய பெயர்களில் ஒன்றுதான் காவற்காரர்கள். One of the names of the apostles is the watch people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இவர்கள் காவற் காக்கிறார்கள். Why these watchmen? நேசருடைய தோட்டத்தை காவற் காக்கிறார்கள். And these watchmen preserve the God beloved. எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எபிரேய நிருபக்காரர் சொல்லும்போது, and Hebrews 13 and verse 17 when he says, அந்த காவற் கோபுரத்திலே காணப்பட்டதான காவற்காரர்கள் எப்படி காக்கிறார்கள் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. and it is mentioned how the people are making in this watch. அவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். And they are account for your life. அவர்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய், and they are for your soul. தேவனுடைய சமூகத்திலே விழித்திருக்கிறார்கள். and they preserve watching for your soul. எதற்காக விழித்திருக்கிறார்கள்? why they are watching? நல்ல திராட்சைக்கனியை கொடுக்கும்படியாக, so that you will good fruits. இந்த காவற் கோபுரத்தில் இருந்து கொண்டு உங்களை பாதுகாக்கும்படியாக வரப்போகிறதான காரியங்களை முன்னறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். and they watch in the towers and they forecast the things that to come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த காவற் கோபுரத்தை உண்டாக்கின கர்த்தர், and God who made this tower, இதில் உண்டாகிறதான நல்ல கனிகளை பிழிந்தெடுக்கும்படியாக ஒரு ஆலயம் கூட உண்டாக்குகிறார். and he also made a wine press so that he could get this good wine. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதிலே அந்த தோட்டத்திலே விளைந்ததான நற்கனிகளை, நல்ல திராட்சை பழங்களை அசைவாட்டும்படியாக, ஆலையாட்டும்படியாக ஒரு ஆலை அங்கே வைக்கப்பட்டிருந்தது. in the vineyard, and so that the good wine should be brought, and so that this wine press was made. கனிகளா இருந்தால் அதனால் பிரயோஜனம் இல்லை. if it is a fruit there is no use. தேவர்களை மனுஷரை மகிழ்விக்கும் திராட்சை ரசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and it is said that it could make merry the God and sons of men. அப்படியானால் இந்த கனியிலிருந்து உண்டாகிறதான ரசமானது தேவர்களையும் மனிதரையும் மகிழ பண்ணுகிறது. so that essence or it comes from the fruit that will make joyful the gods and men. தேவர்களை மனிதர்களை மகிழ பண்ணும்படியாக இங்கே ஒரு ஆலை உண்டாக்கப்பட்டது. and for God and his people, and to be having merry, this wine was made. இந்த திராட்சை ரசத்தினாலே அவர் சந்தோஷம் உண்டாக்குகிறது. and why by this wine we could have this merry. இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக இங்கே ஒரு ஆலை உண்டாக்கப்பட்டிருந்தது. and for that reason only this wine press was made. இப்படி தேவன் தம்முடைய நேசராகிய நேசரின் தோட்டத்தை பாதுகாத்தார். likewise and God preserved the vineyard of the beloved. அருமையான தேவனுடைய ஜனமே, beloved children of God, நாம் தான் அந்த நேசரின் தோட்டம். we are the garden of that beloved. கர்த்தர் நமக்காக செய்த கிரியை என்ன? what is the thing God has done for us? ஒரு காலத்தில் அந்நீரும் பரதேசியுமாய் இருந்ததான நம்மை கொண்டு வந்து ஒரே தோட்டத்திலே
நட்டார். We who once were strangers and pilgrims, and God has brought us and planted us in this church. நற்குலமாக உயர்குலமாக கொண்டு வந்து அவருடைய தோட்டத்திலே நட்டார். And he has planted us a choicest and a noble vine. நம்மை வேலி அடைத்து பாதுகாத்தார். And he made a fence and preserved us. நமக்கு ஒரு காவற் கோபுரத்தை தந்தார். And he made us a watchtower. நம்மை சந்தோஷிக்கும்படியாக நம்முடைய நற்கனிகளால் உண்டாகிறதான ரசத்தை செய்யும்படியாய் ஒரு 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 ஆலையை அவர் உண்டாக்கினார். And he made a wine press so that we could be merry by his wine. இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டதின் காரணம் என்ன? For what reason all these things are made? நாம் ஒரு நற்கனியை கொடுக்கும்படியாக. So that we should eat the good fruit. நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக. We should eat good fruit. இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, and when we could read in the second verse, நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். I expected that it will bring forth good grapes. திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருந்தேன். I was waiting that it will yield good fruit. நேசர் இப்படிப்பட்டதான கிரியைகளை செய்வது எதற்காக? Why the beloved is doing different sort of things? உன்னிலே ஒரு நற்குல கனியை காணும்படியாக. So that in your life there should be a good choiced wine. உன்னிலே ஒரு உயர்குல கனியை காணும்படியாக. So that there will be a noble wine in you. செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அல்ல, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கனியை நாம் தரும்படியாக. It is not that we bring second or third quality, we should always give first quality. முதற்தரமான கனிகளை நாம் கொடுக்கும்படியாக. To give first quality of fruits. அந்த நற்கனியை நாம் கொடுக்கும்படியாக. To give that good fruit. அந்த முதற் பழத்தின் கனியை நாம் கொடுக்கும்படியாக, அந்த நற்கனியை நாம் உண்டாக்கும்படியாக கர்த்தர் நமக்காக வாஞ்சித்து காத்து கொண்டிருக்கிறார். And God does yes, and he honestly waits for us so that we will fold the first fruits and the good fruits. ஆனால் இந்த நாட்களிலே இந்த திராட்சை தோட்டத்திலே நடப்பட்டதான நாம் நற்கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? But we who are planted in the church, are we yielding good fruits? நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதான நம்முடைய நேசருக்கு நாம் என்ன கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? What fruits are we yielding for the beloved who is waiting for us? இங்கே சொல்லப்பட்டதான இந்த நேசருடைய தோட்டத்தை குறித்ததான காரியம் என்ன? What is mentioned about this vineyard of the beloved? இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து நேசர் என்ன சொல்லுகிறார்? What does the beloved says about his vineyard? யூதாவின் மனுஷரே, எருசலேமின் குடிகளே, எனக்கும் என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் என்று சொல்கிறார். He says that, O men of Judah, stand be and judge myself, judge in this regarding this vineyard. எதற்காக இந்த திராட்சை தோட்டத்துக்கு நியாயம் தீருங்கள் என்று சொல்கிறார்? Why does he say that you should judge regarding this vineyard? அவரோ நற்குல கனியை எதிர்பார்த்தார். And he expected the choicest wine. அவரோ நற்குண கனியை எதிர்பார்த்தார். He expected the good wine. அவரோ உயர்குல கனியை எதிர்பார்த்தார். He expected the noble wine. ஆனால் அது தந்தது என்ன? But what did it yield? கசப்பான கனிகளை தந்தது. It yielded wild grapes. இந்த கசப்பான கனிகளை தந்தது நிமித்தமாக, because as it yielded wild அவர் என்ன grapes, சொல்கிறார்? what does he say? எருசலேமின் குடிகளையும் யூதாவின் வம்சத்தாரையும் கூப்பிடுகிறார். Oh, he calls, O inhabitants of Jerusalem and men of எனக்கு Judah, திராட்சை தோட்டத்துக்கு நியாயம் தீருங்கள். and you betwixt me and my நான் vineyard. திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை நான் இனி அதற்கு செய்யலாம்? What things should I do that I have not done for this vineyard? நான் திராட்சை தோட்டத்துக்காக என்ன நல்ல வேலையை செய்யவில்லை? What could have been more than whether we do that for this vineyard? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved children of நம்முடைய God. நேசராகிய இயேசு நம்முடைய தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலை இருக்கிறது? And what thing that God has not done for us? அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் முன்னதாக சொன்ன காரியம் என்ன? What did he say before he died on the cross? எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். I have finished everything. எல்லாம் முடிந்தது. It is நான் finished. தோட்டத்துக்காக செய்ய வேண்டிய சகல கிரியைகளை முடிந்தது. All the things that is supposed to be finished for this நான் vineyard என்னுடைய is finished. தோட்டத்துக்காக செய்யாத காரியம் என்ன? What thing have I not done for my vineyard? நான் இனி எந்த வேலையை எதற்கு செய்யலாம்? What should I do for the vineyard? நான் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று எதிர்பார்த்திருந்தேன். I expected that it will yield good fruits. நான் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று எதிர்பார்த்திருந்தேன். I expected, waited that it will yield அது good fruits. கசப்பான பழங்களை தந்தது. But it brought forth wild இந்த grapes. கசப்பான பழங்களை தந்தது என்ன? Why it has brought forth wild இந்த grapes? கசப்பான பழங்களை நிமித்தமா எனக்கு என்ன பிரயோஜனம்? What is the benefit for me to for that wild grapes? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved children of இந்த God, காலை வேளையிலே தம்முடைய நேசராகிய இயேசு தம்முடைய திராட்சை தோட்டத்தை கேட்டது போல இந்த காலை வேளையிலே உன்னை பார்த்தவர் கேட்கிறார். today the morning as the beloved asked the vineyard, our beloved Jesus Christ is asking you who is in the church. என்னுடைய திராட்சை தோட்டமே, நீ கசப்பான கனி தந்ததென்ன? Oh, why my vineyard, why did you bring forth நான் this wild உனக்காக grapes? எந்த வேலையை செய்யவில்லை. What have I not done thing any for you? உனக்காக செய்யாத காரியம் என்ன? Is there anything that have I not done for என்னுடைய முழு you? இரத்தத்தை உனக்காய் சிந்தினேன். I have shed my own blood. I உனக்காய் நான் பாதாளத்தை ஜெயித்தேன். have overcome the hell for you. உனக்காய் நான் மரணத்தை ஜெயித்தேன். I have overcome death for you. உனக்காய் நான் சாத்தானை ஜெயித்தேன். I have overcome Satan for நான் you. உனக்காய் எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயாலியாய் முன் செல்லுகிறேன். For you I have overcome
overcome everything and I moved. உனக்காய் நான் செய்யாதது என்ன? What thing have I not done for நான் you? இனி உனக்கு என்னத்தை செய்யலாம்? Still, what can I do for you? நான் நல்ல பழங்களை தருவாய் என்று தானே நான் உன்னை வைத்திருந்தேன். I have appointed so that you will yield good fruits. ஆனால் நீ ஏன் கசப்பான திராட்சை பழத்தை தந்து கொண்டிருக்கிறாய்? But why now are you yielding wild grapes? நீ நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க நீ கசப்பான கனிகளை தந்தது என்ன? I expected that you will yield good fruits. Why did you yield by wild grapes? நான் இனி உனக்காக என்ன செய்யலாம்? Well, hereafter what should I do for you? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved children of God. இப்படியாய் தம்முடைய நேசராகிய நேசனுடைய தோட்டத்தை குறித்து சொல்லிவிட்டு அவர் நியாய தீர்ப்பை கூறுகிறார். Likewise he tells about this vineyard of his beloved, and he tells about this judgment. முன்பாக அவருடைய இரக்கம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறது. And before that judgment his compassion is exceeding. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved children of God. இந்த நாட்களிலே நீ இப்படிப்பட்ட ஒரு திராட்சை செடியாய் காணப்படுகிறாயா? Are you as found as a vine? நல்ல பழங்களை உன்னால் கொடுக்க முடியவில்லையே என்று ஏங்குகிறாயா? Do you think that I cannot yield good fruit? ஏன் இந்த கசப்பான பழங்களை தருவதற்கு காரணம் என்ன என்பதை நீ யோசித்தாயா? Have you thought why should I am yielding this wild grape? உன்னுடைய நிலவரத்துக்கு ஏன் இப்படி ஒரு சம்பவித்தது என்பதை சிந்தித்திருக்கிறாயா? Have you ever thought why this has happened in your life? உன்னுடைய ஜீவியம் கசப்பாய் போனதற்கு காரணம் என்ன? What is the reason for your life to turn into கனி bitterness? கசப்பாய் போவதற்கு காரணம் என்ன? What is the reason for your fruit to be turned into சிந்திப்பாய். ஆனால் if you think, நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவருடைய இரக்கம் உனக்காய் மேன்மை பாராட்டும். and before judgment his compassion will crowd for you. அந்த நேசருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து அவர் என்ன நியாயம் தீர்க்கிறார்? And regarding this vineyard, how does he condemn? அதன் வேலியை நான் எடுத்து போடுவேன். I will remove that fence. அது மேய்ந்து போடப்படும். And it will be overthrown. அதன் அடப்பை தகர்ப்பேன். I will overcome the fence. அது மிதியுண்டு போகும். It will be trampled. அதை பாழாக்கி விடுவேன். And I will destroy அதன் it. கிளைகள் நறுக்கப்படாமல் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போகும். And all the brains and thorns will not be removed. முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். And all the thorns will be found in அதன் that மேல் place. மழை பெய்யக்கூடாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். I will command the clouds that they rain no more. இப்படியாய் தேவன் அதற்கு 8 விதமான நியாய தீர்ப்பை கூறுகிறார். And God reserves 8 judgments for that. அந்த நியாய தீர்ப்பு இந்த நேசராகிய தோட்டத்துக்குள்ள சம்பவிப்பதற்கு முன்பதாக, And before this judgment takes place in the vineyard, இந்த தோட்டம் கசப்பான கனியை தருவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். we should examine why this vineyard is yielding wild grapes. அந்த நியாய தீர்ப்பு நமக்கு சம்பவிப்பதற்கு முன்பதாக, Before that judgment comes into our life, அவருடைய இரக்கத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். we have to wait for his compassion. இந்த இரக்கம் நமக்காக மேன்மை பாராட்டும். And this mercy will help us. அப்படியானால் நமக்குள்ள சம்பவித்திருக்கிற காரியம் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். So then we have to examine what has happened in our life. வழி தப்பி நடந்தவர்கள் தான் கசப்பான கனிகளை கொடுக்க முடியும். And those who are moved away from the right path, they will yield bad fruits. இந்த நல்ல கனிகளை கொடுக்க கூடாதபடிக்கு 4 விதமான காரணங்கள் உண்டு. And so that the good fruit is not yielded, அதை there are 4 different சுருக்கமாக reasons. சொல்லும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். I desire to tell it in brief. மாயையான வழியிலே நடக்கிறவர்கள், And those who walk in the vanities, அல்லது வழி தப்பினவர்கள், are those who are lost in their அவருடைய life. கனி எப்படி இருக்கும்? How will be their fruit? அது நல்ல கனியா இருக்காது. It will not be of good fruit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வாசிங்க யோபின் புஸ்தகம் 15:30-31. வழி தப்பினவன் மாயை நம்பனாக, நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். Trust in vanity, for vanity shall be his recompense. அவர் வழியிலே ஒரு மனுஷன் நடக்கும்போது, When a man walks in his way, அவன் நல்ல கனிகளை கொடுக்கிறான். and he will yield good fruit. கர்த்தரின் வழியிலே நடக்க வேண்டும். And we should walk in God's way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, When we read in 128 chapter and verse 1 of Psalms, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய ஒருவனாய் இருப்பான் என்று அந்த கீழ வாசிக்கிறோம். and we could read that he will yield good fruits in the bottom portions. அப்படியானால் கர்த்தருடைய வழியிலே நடக்காதவன், If so, if a man is not walking in அல்லது God's way, மாயையான வழியை பின்பற்றுகிறவன், or the one who is following the vanity way, அல்லது வழி தப்பி நடக்கிறவன், or the man who is left lost in அவன் his way, நற்கனியை கொடுக்க முடியாது. and he cannot bear good fruit, அவன் மிகுந்த கனியை கொடுக்க முடியாது. and he cannot bear many fruit, கர்த்தர் விரும்புகிற நற்குல கனியை எதிர்பார்க்க முடியாது. and he cannot expect that good fruit which God beloved desires. ஏன்? Why? அவனுடைய வழியானது தப்பி நடக்கிறான். Because he has his purpose in his அவன் ways. மாயையான வழியிலே நடக்கிறான். He is following the way of vanity. வாசிங்க மறுபடியும் யோபின் புஸ்தகம் 15, 31, 32, 33 3 வசனங்கள். வழி தப்பினவன் மாயை நம்பானாக,
நம்பினால் மாயை அவன் பலனாயிருக்கும். அது அவன் நாள் வரும் முன்னே அவனுக்கு பூரணமாய் பலிக்கும். அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை. பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியை போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போலவும் அவன் இருப்பான். Let not him that is deceived trust in vanity, for vanity shall be his recompense. It shall be accomplished before his time, and his branch shall not be green. He shall shake off his unripe grape as the wine, and shall cast off his flower as the olive. பிஞ்சு உதிர்ந்து போகக்கூடியதான ஒரு திராட்சை தோட்டம். And there was a vineyard, so that the tender this is lost. ஏன் பிஞ்சு உதிர்ந்து போகிறது? Why this tender is lost, unripe is நற்கனியை lost? கொடுக்கும் முன்பதாக பிஞ்சு உதிர்ந்து போகிறது. And before it yields good fruit, it loses in its blood. நற்கனியை கொடுப்பதற்கு முன்பதாக பிஞ்சா இருக்கும்போதே அது உதிர்ந்து போகிறது. Before it is ripe, before it is unripe, it gets fall. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உதிர்ந்து போகிறதான திராட்சை செடியை போல இருப்பான். And he will be like this unripe wine. யார் அப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? Who will be like this unripe wine? தேவன் நற்குல திராட்சை செடியாய் அவருடைய தோட்டத்திலே நட்டார். And God has planted as a vine in his vineyard. அவருடைய வழிகளில் நடக்கும்படியாய் அவனுக்கு அவர் போதித்தார். And he counseled him so that he will walk in his ways. அவருடைய வழியில் நம்மை ஒப்புவித்து அவர் நம்மை நடக்கும்படியாய் நம்மை மாதிரியை வைத்து போனார். And he has made us a sample so that we could follow him. ஆனால் வழி தப்பி மாயை நம்பி இருக்கிறவன் அவன் பிஞ்சு உதிர்கிறதான நிலவரத்தில் காணப்படுகிறான். And let him that is deceived trust in vanity is found as an unripe wine. வழி தப்பினவன் மாயை நம்புகிறான். And one who is lost his way, he believes is the way. கர்த்தருடைய வழியை விட்டுவிட்டு அவன் தன்னுடைய சொந்த வழியிலே புறப்படும்போது, and if a man loses God's way and if he plans his own way, கர்த்தருடைய வழியை விட்டு அவன் தன்னுடைய சுயமான வழியை பின்பற்றும்போது, when he deviates from God's way and he walks in his own way, அந்த வழியிலே நல்ல கனிகளை தர முடியாது. and in that way he cannot yield good fruit. தேவனுடைய வழியிலே ஒரு மனுஷன் நடப்பானானால் அவன் நற்கனியை தர முடியும். If a man is walking on the ways of God, he can yield good fruit. வழி தப்பி மாயை நம்பி நடக்கிறவன், a man who is deceived and walking in vanity, பிஞ்சுகள் உதிர்ந்து போகிறதான திராட்சை செடியை போல இருப்பான். and he will be like an unripe grape. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved children of உன்னுடைய God, வழி எப்படிப்பட்டதா இருக்கிறது? how is your way? நீ வழி தப்பி நடக்கும்போது, when you walk away from, நீ கனி கொடுக்கும்படியாய் பிரயாசப்படுகிறாய், ஆனால் அது பிஞ்சிலே உதிர்ந்து போகிறது. you desire to yield forth good fruit, but in the unripe state it falls. ஆகையால் உன்னுடைய வழி எப்படிப்பட்டதா இருக்கிறது? Therefore what is your way? வேதத்தில் अनेक வழிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In the Bible there are different ways mentioned. ஒரு மனுஷனுடைய வழி ரூபகாரமாயிற்று என்று வாசிக்கிறோம். We could read that about the man's ways was perverse. யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Job chapter 13 verse 15. அவர் என்னை கொன்றுபட்டாலும் அவன் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். Though he slay me, yet will I trust in him, but I will maintain mine own ways before him. யோபு தான் தன்னுடைய வழியிலே தன்னுடைய வழியிலே அவன் மதியீனமான வழியிலே நடக்கவில்லை. And Job was not moving in his own ways deceitfully. அவன் மாயையான வழியிலே நடக்கவில்லை. And he did not walk in the vanity அவன் way. வழி தப்பி நடக்கவில்லை. And he was not அவனுடைய வழியை கர்த்தருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்தினான். and he maintained his ways before the Lord. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the reason? என்னுடைய வழியை நான் கர்த்தருக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறேன். I kept my ways open before the Lord. நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் எனக்கு போதிக்க வேண்டும். And he should counsel me the way I should அவருடைய walk. வழியிலே நான் நடக்கும்படியாய் என்னுடைய வழியை அவருக்கு ஒப்புக்கொடுத்தேன். I have surrendered myself so that I walk in his ways. அவர் நமக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். And he is a God who gives counsel. நாம் எப்படிப்பட்ட வழியிலே நடக்க வேண்டும் என்பதை அவர் போதிக்கிறார். And he teaches us so that in which what ஆகையால் தான் சங்கீதக்காரன் காலையில் எழுந்தவுடனே என்ன சொல்கிறான்? That's why the psalmist, what does he say in the morning? உம்முடைய வழி நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு போதியும் என்று சொல்கிறான். He says that teach me, O Lord, the way that I should move. நீர் நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு போதியும். Lord, you teach me the way I should move. ஒவ்வொரு நாளும் தேவன் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு நடக்க வேண்டியதான வழியை போதிக்கிறார். Every day God teaches a man how he should way. அவர் போதிக்க நம்முடைய வழியை அவருக்கு முன்பாய் ரூபகாரப்படுத்த வேண்டும். And when he teaches, we should maintain our own ways or be open to the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்முடைய வழியை அவருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்தாவிட்டால், ஒளித்து வைப்போமானால் நம்முடைய வழி சுய வழியாக மாறி போகும். When we are not open to our Lord and we hide, then we cannot maintain before God. ஆகையால் தான் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? உன்னுடைய வழியை அவருக்கு ஒப்புவித்து அவருக்கே காத்திரு.
That's why the psalmist says that you make your ways to the Lord and wait for him. உன்னுடைய வழியை அவருக்கு ஒப்புவி. And you make your way surrender to the Lord. யோபு சொல்லுகிறான், என்னுடைய வழியை நான் அவருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்துவேன் என்று சொல்கிறான். Job says that I maintain my ways before the Lord. தாவீது சொல்லுகிறான், உன்னுடைய வழியை அவருக்கு ஒப்புவி என்று சொல்கிறான். And David says that surrender yourselves to the Lord. நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவிக்கும்போது அவர் தம்முடைய வழியிலே நம்மை நடத்துவார். When we surrender our life to the Lord, and God will lead us in his way. தம்முடைய வழியை குறித்து அவர் நமக்கு போதிப்பார். And he will teach us his way. நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் போதிக்கிறது மாத்திரமல்ல, Not only he teaches the way we ought to walk, அந்த வழியிலே அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். and in that way he leads us by his arms. அப்படி இருக்க If like நாம் that, வழி தப்பி நடக்கும்போது, மாயான வழியை பின்பற்றும் போது நாம் பிஞ்சா இருக்கும்போதே உதிர்ந்து போகிறோம். if so, then we are not moving the right way and we are deviated, then we will be like the unripe wine. ஆகையினால் தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கனி உன்னிடத்திலே காணப்படாமற் போயிற்று. That's the reason for you God expected that was not found in your life. இரண்டாவதாக, Secondly, காட்டு மிருகங்கள் அது மிதித்து போடுகின்றன. and it was trampled by wild animals. ஓசியாவின் புத்தகம் 2 அதிகாரம் 12 வசனம். Hosea chapter 2 and verse 12. என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காலாய் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். And the wild animals will eat. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the இங்கே Lord. சம்பவித்தது என்ன? What does it have? Did it காட்டு happen? மிருகங்கள் அவைகளை தின்றன. The beasts of the field did eat them. எதை தின்றது? What did they eat? அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிறதான திராட்சை செடியை தின்றது. And the beasts of the field they ate the wine. காட்டு மிருகங்கள் தின்றது. And the beasts of the field they ஆகையால் ate. தான் இந்த நேசருடைய தோட்டமானது நேசருக்கேற்ற கனியை கொடுக்க முடியவில்லை. That is the reason the vineyard of the beloved was not yielding good fruits. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? Regarding this psalmist, what does he say? 80ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். Psalm 8. காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. The boar out of the wood that wasted, and the wild beasts of the field that devour it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. And the beasts of the field did eat them. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. And the beasts of the field did eat them. காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது. And the boar out and it destroys. காட்டு பன்றி, காட்டு மிருகங்கள், இப்படிப்பட்ட வெளியின் மிருகங்கள் இவைகள் எல்லாம் அந்த தோட்டத்துக்குள்ள வந்து அந்த செடியை நாசப்படுத்துகிறபடினால் நற்கனியை கொடுக்க முடியவில்லை. And because the wild beast and the boar and they devour and they eat the wine, so that it was not able to bear good fruits. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. காட்டு மிருகம் என்று சொல்வது எதை காண்பிக்கிறது? When we say the beast, wild beast, ஒரு what does it say? மனுஷனுக்குள்ளே காணப்படுகிறதான கொடூரமான சுபாவங்களை காண்பிக்கிறது. All the cruel natures that is found inside a man. நமக்குள்ளே अनेक விதமான கொடூரமான சுபாவங்கள் வெளிப்பட்டு நம்முடைய திராட்சை செடியை கனி கொடுக்க முடியாதபடி அது நஷ்டப்படுத்துகிறது. Many sort of cruel characteristics are found inside, and so that we are not able to bear good fruits. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எத்தனையோ விதங்களிலே நற்கனியை கொடுக்கும்படியாய் பிரயாசப்படுகிறாய். In some way may we desire that we should bring forth good fruit. ஆனால் உன்னுடைய காட்டுமிராண்டித்தனமான சுபாவம் உன்னுடைய ஜீவியத்திலே கனி கொடுக்க முடியாதபடி உன்னை தடை பண்ணுகிறது. And your evil wild natures prevent you to bear good fruit. இந்த சுபாவம் என்ன? What is this character? அதுதான் ஜென்ம சுபாவம். And this is the nature. ஞானஸ்நானத்திலே மரிக்காத சுபாவம். And the sins the character that is not dead in the baptism. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஜென்ம சுபாவம் உனக்குள்ளே மரிக்கவில்லை என்றால் அந்த காட்டு மிருகத்தினுடைய ஆவி உனக்குள்ளே கிரியை செய்கிறது. And this, so you should understand that the spirit of the boar is found inside because you are not dead. ஜென்ம சுபாவத்துக்கு நாம் ஒவ்வொரு நாளும் மரிக்க வேண்டும். And you should die every day for this nature. ஜென்ம சுபாவம் எப்போது மரிக்கிறது? And when this natural sin gets destroyed, ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஜென்ம சுபாவத்தை நாம் அடக்கம் பண்ணுகிறோம். and when we take water baptism, we bury this natural. ரட்சிக்கப்படும் போது நம்முடைய கிரியினால் உண்டாகிறதான சுபாவத்துக்கு மரிக்கிறோம். And when we are getting saved, we all we buried for the dead works. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது நாம் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறோம். And when we confess and we are cleansed by the word of the by the blood of the Holy Spirit, we are அது cleansed. நம்முடைய கிரியினால் உண்டான பாவம். And it is the works of sin. ஆனால் ஜென்ம சுபாவம் மரிப்பது எப்போ? But when this natural man will die, ஞானஸ்நானத்தில் தான் ஜென்ம சுபாவம் மரிக்கிறது.
மரிக்கிறது. And only in the water baptism this natural man will die. ஞானஸ்நானத்தில் தான் ஜென்ம சுபாவத்தை நாம் அடக்கம் பண்ணுகிறோம். And only in the water baptism we are buried by this natural man. பழைய மனுஷனுடைய பழைய பாவம் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். And regarding this only Saint Paul says the sins of the old man. பழைய மனுஷனையும் அவனுடைய கிரியைகளையும் களைந்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். He says that you have to put off the old man and his works. இந்த பழைய மனுஷனாகிய நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மரிக்காவிட்டால், if our old man the natural man is not dead, நாம் நல்ல கனிகளை கர்த்தருக்காய் கொடுக்க முடியாது. we cannot bear good fruits unto the Lord. அடக்கம் பண்ணினதான சுபாவங்கள் மறுபடியும் நமக்குள்ளே உயிர்த்தெழ கூடாது. Or the things which we buried we should not once again quicken up. ஒருவருக்கு ஒரு ஞானஸ்நான ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போது, when I was conducting our baptism service, there was a person ஒரு ஞானஸ்நான ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. and there was a water baptism. எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கும்படியா வந்து கொண்டிருந்தார்கள். many gathered to that place. ஒருவர் மாத்திரம் தண்ணிக்குள்ள இறங்கின உடனே ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு முன்பதாக அந்த தண்ணிக்குள்ள முக்குவதற்கு முன்னதாக தன்னுடைய கையை மட்டும் உயர்த்தி விட்டார். and when one person entered into that place he lifted his hand. அப்ப ஞானஸ்நானம் கொடுக்கிறது கேட்டானா, கையும் சேர்ந்து முங்கணும் தம்பி அப்படினாரா. and the one who was supposed to give baptism he advised that brother you should submerge your hand also. இல்ல பாஸ்டர், இந்த கையும் மரிச்சு போயிட்டா நான் அடிக்க முடியாது, ஒருவனை அடிக்கணும், அதுக்காக இந்த கையை நான் நீட்டி இருக்கிறேன். and I am raised up so that I am waiting for to beat a man. அந்த மனுஷன் கிடைக்கல, ஆகையால் ஞானஸ்நானம் எடுத்துட்டு போயாவது அந்த மனுஷனை அடிக்கணும். that man was not found, so somehow after taking water baptism I should beat him. அப்படி இருந்தால் எப்படி கிறிஸ்துவை தரித்து கொள்ள முடியும்? then how we should bear this Christ? அதுதான் ஜென்ம சுபாவம். that is the natural காட்டு மிருகத்தினுடைய சுபாவம். that is the characteristics of the wild beast. அதை மிதித்து போடுகிறது. wild beast trampled them. காட்டு மிருகம் அதை உழுது போடுகிறது. wild beast plowed them. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. and outside the beast they அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved children of நீ God, ஞானஸ்நானம் எடுத்தாலும் கூட अनेक சந்தர்ப்பங்களில் உன்னுடைய ஜென்ம சுபாவம் உனக்குள்ள கிரியை செய்வதற்கு காரணம் என்ன? what is the reason? even though you have taken water baptism the natural man is given. உன்னுடைய ஞானஸ்நானத்திலே நீ சரியாய் மரிக்கவில்லை. in the water baptism you have not completely died. அதுதான் ஏற்ற சமயத்தில் உன்னுடைய கைக்கு பிரயோஜனப்படுத்துகிறாய், காலை பிரயோஜனப்படுத்துகிறாய். that is the time, the occasion you are using your hand and foot. கையையும் காலையும் நல்ல காரியங்களுக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டியது நல்லதுதான். and it is good for that to utilize your hand and foot for ஆனால் good things. மற்றவர்களை அடிப்பதற்கு, மற்றவர்களை உதைப்பதற்கு உன்னுடைய கையையும் காலையும் நீ பிரயோஜனப்படுத்த கூடாது. but you should not make use of your hand and foot to kick or to beat அப்படியானால் anyone. உனக்குள்ள இன்னும் காட்டு மிருகத்தினுடைய சுபாவம் இருக்கிறது. then the characteristics of the wild ஜென்ம beast are சுபாவம் found. உனக்குள்ள இருக்கிறது. natural man is found. இந்த ஜென்ம சுபாவம் உனக்குள்ள இருக்கிறபடினாலே because you have this நீ carnal man ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. you cannot accept all these things. ஆவிக்குரியவனாய் மாற முடியவில்லை. you cannot change in a spiritual person. ஆவிக்குரிய கனியை கொடுக்க முடியவில்லை. you cannot yield spiritual fruit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. தேவனுடைய பிள்ளையே, beloved children of God, மிருகத்தனமான சுபாவத்துக்கு நீ இன்றைக்கு ஒரு மரணத்தை உண்டாக்குவாயாக. and you have to put a full stop or death to this wild உன்னுடைய ஜென்ம characteristics. சுபாவத்துக்காக நான் மரித்தேன் என்று எண்ணிக்கொள்வாயாக. and you should account that I am dead for this wild things. ஆகினால் தான் பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? that's the reason Saint Paul நான் says, மரித்தேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். he says that you should think and account I am Reckon dead. you should reckon yourself that you are dead. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the holy name நான் of the Lord. மரித்தேன் என்று எண்ணிக்கொள்வாயாக. you should reckon yourself that you are dead. வாசிங்க ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Romans 6 and 11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் எண்ணிக்கொள்ளுங்கள். Likewise reckon ye also yourselves to be dead indeed unto sin, but alive unto God through Jesus Christ நான் our Lord. பாவத்துக்கு மரித்தேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். and you should reckon yourselves that you are dead unto sin. அப்பொழுது ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே கிரியை செய்ய இடமில்லை. then there is no necessity for this nature of காட்டு man. மிருகத்தினுடைய சுபாவம் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டிய அவசியமில்லை. there is no need for the wild beast characteristics. நான் அதற்காய் மரித்தேன். I am dead for that. நான் பாவத்துக்கு மரித்தேன் I am என்று dead. எண்ணிக்கொள்ள வேண்டும். and you should reckon that you are dead for the sin. ஒரு சமயத்தில் பாவத்துக்கு மரித்தேன் என்று அறிக்கையிட்டோம். once we confess that we are dead for sin, பாவத்துக்கு மரித்தபடினால் இந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டோம். and we were buried and we have taken water baptism. அதெல்லாம் ஒரு பாரம்பரியமாய் இருக்கிறது. and it was all traditional things. அது ஒரு சடங்காச்சாரமாய் அமையக்கூடாது. and it should not be an orthodox நான் thing. மரித்தேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். you should reckon yourself that you are dead. பாவங்களுக்காக மரித்தேன் என்று எண்ணிக்கொள்வதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் ஞானஸ்நான சத்தியத்துக்கு நம்மை புதுப்பிப்பதை காண்பிக்கிறது. reckoning ourselves that I am dead for sin, that reveals every day we are quickening the water baptism. ஒவ்வொரு நாளும் நான் ஞானஸ்நான
ஞானஸ்நானம் பண்ணப்பட்டேன் என்பதை எண்ணிக்கொள்ளும்படியாக to think every day that I am buried down for the water எனக்குள்ளே baptism. காணப்பட்டதான காட்டு மிருகத்தினுடைய சுபாவத்துக்காக ஜென்ம சுபாவத்துக்காக நான் மரித்தேன் என்று எண்ண வேண்டும். And you should reckon yourself that I am dead for all the natural and carnal man. அப்படி எண்ணுகிறது மாத்திரமல்ல, Not only நான் that, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன் என்று எண்ண வேண்டும். you should also think that I am alive with Christ. நான் கிறிஸ்து மூலமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எண்ண You வேண்டும். should reckon that I am alive with அங்கே ரெண்டு Christ. காரியங்களை எண்ணும்படியாய் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். And Saint Paul says that you should reckon for two ஒன்று things. மரித்தேன் என்று எண்ண வேண்டும், இன்னொன்று உயிர்த்தெழுந்தேன் என்று எண்ண வேண்டும். You should reckon that you are dead for sin and you should reckon that you are alive unto God. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் மரித்திருக்கிறேன் என்று எண்ண வேண்டும், பிழைத்திருக்கிறேன் என்று எண்ண வேண்டும். You should reckon that yourself dead and shall you reckon that you are alive. பாவத்துக்கு மரித்தேன், கிறிஸ்துவுக்கு என்று பிழைத்திருக்கிறேன். I am dead to sin and I am alive to God. இதைத்தான் பரிசுத்த பவுல் தன்னுடைய சொந்த ஜீவியத்திலே அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கிறார். And this is only Saint Paul confesses in his நான் life. மரித்தேன், I am dead, ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். I am alive. நான் பிழைத்திருக்கிறதோ கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்திருக்கிறேன். I am alive and I am living in அப்படி Christ. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்தில் அறிக்கையிடும்போது காட்டு மிருகத்தின் சுபாவம் அதை மேய்ந்து போடாது. Every day if we confess in our life, then the wild beast will not trample us. அந்த ஜென்ம சுபாவமாகிய காட்டு மிருகத்தின் சுபாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, Or this natural man or the wild beast characteristics enter into a man. சிலர் ஞானஸ்நானம் பெற்றவங்களா இருக்கட்டும், சில அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருக்கட்டும், அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் வரும்போது அந்த முகத்தை பாருங்க, பார்த்தா எப்படி இருக்கும்? பார்த்துருக்கீங்களா? பார்த்தா எப்படி இருக்கும்? சிலர் சொல்லுவாங்க, நான் இப்போ புதிய மனுஷன் ஆயிட்டேன், என்னை பழைய மனுஷன் ஆக்குனே, பார்த்துக்கோ. குடும்பத்தில் இப்படிப்பட்டதான வாக்குவாதங்கள்லாம் நடக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். I have heard that many things are happening in these families. பழைய மனுஷனுடைய சுபாவத்தை தூண்டி விட்டு பார்த்துக்கோ. If you string that old nature of the old man, நான் எப்படி ஆயிருவேன் தெரியுமா? do you know how sort of I will change? ஆகையினால் தான் பவுல் சொல்கிறார், எண்ணத்தில் வர வேண்டாது. That's the எண்ணத்தில் வந்துச்சுன்னா வாயில வருமா? That's the reason Saint Paul says that if it comes in எண்ணத்தில் our mind, மரித்தேன் என்று சொன்னால் வாயில வருமா? நான் இன்னொரு தடவை பழைய மனுஷன் ஆயிருவேன் சொல்ல முடியுமா? if we say in our mind, then can we confess with our mouth? ஆகினால் நம்முடைய சிந்தையில் எப்போது நாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். Therefore in our mind we should always பழைய reckon, மனுஷனையும் அவனுடைய செய்கைகளை நான் களைந்து விட்டேன். I have reckoned myself from the deadful பழைய things. மனுஷனுக்காய் நான் மரித்தேன். I am dead from the old ஆனால் man. இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள பிழைத்திருக்கிறேன். But now I am kept alive only by the God. தேவகுமாரனுடைய விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன். I live by the faith of the Lord இனி Jesus நான் Christ. அல்ல, Hereafter not கிறிஸ்துவே I. எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். Christ lives in me. அப்படி Lives in me. சொல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கையை உயர்த்தி. Hallelujah. இங்க அல்லேலூயா சொல்லிட்டு வீட்டுல போய் கையும் காலையும் நீட்டக்கூடாது. Here is saying hallelujah and you should not கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. மூன்றாவதாக, Thirdly, இது கசப்பான பழங்களை நல்ல பழங்களை தராதற்கு காரணம், கசப்பான பழங்களை தருவதற்கு காரணம் என்ன? what is the reason for it to bear wild grapes? இதனுடைய வேர் கடல் கடந்து போகிறது. And its roots are stretching forth. வாசிங்க எரேமியாவின் புத்தகம் 48:32. சிப்பாவூரின் திராட்சையே, யாசேருக்காக நான் அழுது போல உனக்காகவும் அழுவேன். உன் கொடிகள் கடலை கடந்து போயின, அவைகள் யாசேர் கடல் மட்டும் போய் எட்டின. பாழாக்குகிறவன் உன் வசந்த காலத்து பழங்களின் மேலும் உன் திராட்சை பழ அறுப்பின் மேலும் விழுந்தான். O vine of Zibma, I will weep for thee with the weeping of Jazer. Thy plants are gone over the sea, they reach even to the sea of Jazer. The spoiler is fallen upon thy summer fruits and upon thy vintage. திராட்சை செடிக்காக யாசேர் அழுதது போல நான் உனக்காக அழுவேன். I will weep for thee as the weeping of Jazer. உன் கொடிகள் கடல்களை கடந்து போயின. And thy plants are gone over the sea. அவைகள் யாசேர் கடல் மட்டும் போய் எட்டின. And they reach even to the sea of Jazer. ஆகையால் என்ன செய்யப்பட்டது? So what did பாழாக்குகிறவனை பாழாக்கி போட்டான். And the spoiler spoiled things. திராட்சைப்பழ அறுப்பின் மேல் விழுந்து விட்டான். And he fell upon the vintage. ஆகையாலே நீ நல்ல திராட்சை பழங்களை கொடுக்க முடியவில்லை. Therefore you are not able to bear good fruits. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீ கடலை கடந்து உன்னுடைய கொடியை வீசினாய். And you have stretched forth and to reach the seas. கொடி கடல்களை கடந்து போயின. And your plants reached into the sea. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
வேண்டும். Glory be to the holy name of the Lord. கொடி கடல்களை கடந்து போகிறது போது நாம் கசப்பான பழங்களை தான் தர முடியுமே ஒழிய நல்ல பழங்களை தர முடியாது. And when it reaches the sea, we cannot bear good fruit, we can bear only wild கொடி grapes. படர வேண்டிய ஒரு இடம் உண்டு. And there is a place for that, it should be the கொடி படர வேண்டிய இடத்துல படர்ந்தால் தான் நல்ல கனிகளை கொடுக்க and முடியும். if it only creeps in the right place, it can yield good fruit. நீங்க கடையநல்லூர் புளியங்குடி பகுதியில போனால் இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்திருக்கலாம். And if you go to Kadayanallur on Puliyangudi, you can see the vineyard. அது ரோட்டு ஓரத்துல ரெண்டு பக்கம் திராட்சை செடி இருக்கும். On the both sides of the road, you can see the vineyard. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name. அந்த கொடியானது அந்த அந்த பந்தலின் மேல படர்ந்தாத்தான் அது கனி கொடுக்க முடியும். And as vineyard, if it reaches the pandal, then only it can build good அது வேற ஒரு இடத்துல நீண்டு கொண்டிருந்தால் அதன் மேலே பாலாக்குகிறவன் நில்வானா. And if it creeps or stretches forth in different things, then the spoiler will come and overflow it. நல்ல வாசித்து பாருங்க, அது விளங்கும். மறுபடியும் வாசிங்க. சிக்மா ஊரின் திராட்சை செடியே, யாசேருக்காக நான் அழுதது போல உனக்காகவும் அழுவேன். உன் கொடிகள் கடலை கடந்து போயின, அவைகள் யாசேர் கடல் மட்டும் போய் எட்டின. பாழாக்குகிறவன் உன் வசந்த காலத்து பழங்களின் மேல் விழுந்தான். And the spoiler is fallen upon the summer fruits. திராட்சை அலுப்பின் மேல விழுந்தான். And he fall upon the vintage. ஆகையால் நீ நல்ல பழங்களை கொடுக்க முடியல. Therefore you are not able to good fruits. காரணம் என்ன? What is the reason? உன் கொடி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல. And the creep is not found in the right place. கொடி படர வேண்டிய இடத்துல படரவில்லை. And it not spread in the right place. கொடி எங்கே படர வேண்டும்? Why where it should spread? அது அந்த பந்தலின் மேல் தான் படர வேண்டும். And only it should spread in the pandal. இந்த பந்தல் எதை காண்பிக்கிறது? What does this pandal கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறான உபதேச சட்டதிட்டங்களை காண்பிக்கிறது. And it depicts the rules of gospels of the which is God has given. நல்ல கனிகளை கொடுக்க வேண்டுமானால், and if a man to yield good fruit, கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததான உபதேச சட்டதிட்டங்களுக்கு ஒத்ததாய் ஜீவிக்க பிரயாசப்பட வேண்டும். and he should live so that he should live for the doctrines what he has received. அந்த உபதேச சட்டதிட்டங்களின் மேல் சார்ந்து இருக்க வேண்டும். And he should trust or lean upon the doctrines which he has received. பற்றிக்கொள்ள வேண்டும். And he should இந்த திராட்சை கொடியானது அந்த பந்தலை அப்படியே சுற்றி அப்படியே பற்றிக்கொள்ளும். And this vineyard will cling or surround itself in this place. பரிசுத்த பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? When Saint Paul says that what நீங்கள் உபதேச சட்டதிட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். He says that thanks be unto God so that you hearken to the doctrines. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதான உபதேச சட்டதிட்டங்களை பற்றிக்கொண்டு அதற்காய் ஜீவிக்க வேண்டும். And we should desire and live so clinging to the doctrines that we have received. படர வேண்டிய இடம் ஒன்று உண்டு. And there is a place where we should live. live. சட்டதிட்டங்களின் மேல் படர வேண்டும். And that it should be the rules and laws. கர்த்தர் நமக்கு தந்ததான உபதேச சட்டதிட்டங்களின் மேல் படர வேண்டும். And we should rule round about by the அந்த உபதேச சட்டதிட்டங்களை பற்றிக்கொள்ள வேண்டும். And we should catch for the doctrines. அதை விட்டுவிட கூடாது. And we should not leave it. அப்பொழுது நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். Then we can yield good fruit. அது இல்லாமல் if not, நம்முடைய கொடிகளை நாம் கடலின் மேல் வீசக்கூடாது. And we should not stretch forth towards the sea. நீ கடல் கடந்து உன்னுடைய செடிகளை விடுகிறாய், கடந்து போயின. And your roots were stretched forth to the sea. உன்னுடைய கொடியானது கடலை கடந்து போயின. And your stream stretched for the sea. கடலை கடந்து போயின என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? Stretching for the sea means what? அது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் அது கடலை தேடிக் கொண்டிருக்கிறது. And it has not found in the right place and it is seeking towards stretching towards கடல் என்பது உலகத்தை காண்பிக்கிறது. And sea depicts the world. உலகத்தால் கரைபட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ நேசராகிய தேவனுடைய தோட்டத்தில் இருக்கிறாய், நல்ல கனியை கொடுக்க முடியவில்லை. And you are corrupted by the world so that you are in the vineyard and you cannot yield good fruits. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. Glory be to the holy name of the Lord. நம்முடைய கொடியானது கடலை கடந்து போய் கொண்டிருக்கிறதா? Does the vine stretching forth towards the sea? இது நம்முடைய ஜீவியத்தையும் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிறதான சிந்தையும் எண்ணங்களையும் காண்பிக்கிறது. And this reveals our mind and thoughts in our life. நம்முடைய எண்ணங்களும் சிந்தையும் எப்போதும் தேவனுடைய உபதேச சட்டதிட்டங்களை பற்றி கொண்டிருக்க வேண்டும். Our mind and thought should always catch forth the doctrines. அதை விட்டுவிட்டு உலகத்தால் கரைப்படும்படிக்கு உலகத்தையும் உலகத்தினுடைய காரியங்களை நோக்கி கொண்டிருக்க கூடாது. Leaving that we should not earnestly seek for that so that we are corrupted by the world. உலக பொருட்களால் கரைப்படக்கூடாது. We should not be corrupted by உலகத்தால் கரைப்படக்கூடாது. We should not be defiled by the world. உலகத்தின் வஸ்திரங்களால் கரைப்படக்கூடாது. We should not be defiled by the garments of the world. உலகத்தின் வேஷங்களினால் கரைப்படக்கூடாது. We should not be defiled by the fashions of the world. நாம் வேஷமா இருக்க கூடாது. And we should not be found as vanity people. நாம் எப்போதும் உபதேச சட்டதிட்டத்தின்படி ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And we should always abide by the doctrines of the நம்ம நாகரிகத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய் போக கூடாது. And we should not be abide by the fashions of the world. கூட்டத்துக்கு வரும்போது ஒரு வேஷம், கூட்டத்தை விட்டு போகும்போது ஒரு வேஷம். When we come to the congregation there is one pattern and if we move away there is different. வரும்போது வெள்ளை வேஷம், வெளியே போகும்போது கலர் வேஷம். And when we come to the church we wear white and we go. இதுதான் நீ கடலை தாண்டி உன்னுடைய கொடியை விடுகிறது. And this is the experience of stretching forth toward the sea. உன்னுடைய கொடி கடலை தாண்டி போய் கொண்டிருக்குது.
இருக்கிறது இதுதான். This is the nature of your strength. நவநாகரிகத்தை விரும்புகிறாய். You desire the fashions of this ஆனால் world. நீ நாட்டப்பட்ட இடத்தை நீ நாட்டப்பட்ட இடத்தில் நிற்கும்படியாய் விரும்பவில்லை. And you are not desiring your place where you are to stand. உலகத்தை பிரியப்படுத்த விரும்புகிறாய். You desire to see the world. உலகத்தை விட்டு வர உன்னால் முடியவில்லை. And you cannot come out of the world. உன்னுடைய கொடிகளை நீ கடலுக்குள்ளே வீசிக் கொண்டிருக்கிறாய். And you stretch forth your wine toward the sea. நீ உலகத்தையும் பிரியப்படுத்த விரும்புகிறாய், நேசருடைய தோட்டத்திலும் இருக்க விரும்புகிறாய். You have a desire to please the world and you also have a desire to be in அது this. எப்படி சாத்தியமாகும்? How it is made possible? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved children of உன்னை God. நேசராகிய தேவனுடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? What is the purpose for you being planted in the உன்னுடைய neighborhood? கொடிகளை கடல் கடந்து போகும்படியாக அல்ல. Not only your wine be stretched toward the உன்னுடைய sea. கொடிகளை நீ அந்த பந்தலின் மேல் பறக்க விடும்படியாய், To stretch forth your wine in the pandal. உபதேச சட்டத்திட்டத்தின் மேல் நீ பற்றிக் கொண்டிருக்கும்படியாய், So that you cling to the doctrine. உபதேச சட்டத்திட்டங்கள் மேல் படி சார்ந்து கொண்டு ஜீவிக்கும்படியாய், To rely on the doctrines and live accordingly. உனக்கு நல்ல பலங்களை கொடுக்கும்படியாய் அந்த பந்தல் உனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And that pandal or tower is being paid. ஆனால் நீ அதை விட்டு கடலை கடந்து உன்னுடைய கொடியை வீசுவதினால், But leaving that as you stretch forth toward the sea. திராட்சை பழங்கள் அறுப்பின் மேலே பாலாக்குகிறவன் விழுகிறான். And the vintage is born and the spoiler may spoil. ஆகையினால் நீ நல்ல கனியை கொடுக்க முடியவில்லை. Therefore you are not able to give. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved children of நீ God. உலகத்தை நேசிக்கிறாயா? Do you love the world? உலகத்துக்கு பின்பாய் செல்ல விரும்புகிறாயா? Do you love the world? உலகத்தின் ஆசபாசங்களை விரும்புகிறாயா? Do you love the nations of the உலகத்தின் world? நவநாகரிகத்தை விரும்புகிறாயா? Do you love the customs of the நீ world? நேசருக்கேற்றதான ஒரு கனி கொடுக்க முடியாது. You cannot yield the fruit which is the world. உலகத்தாரை போல ஜீவிக்க விரும்புகிறாயா? Do you desire to live by the world? உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்க விரும்புகிறாயா? Do you have a desire to have the fashion of அப்படியானால் the world? நேசர் விரும்புகிற கனி உன்னிலே காணப்படாது. Then you cannot have the fruit to be desired by the பாலாக்குகிறவன் world. அதின் மேல் விழுந்து விடுவான். The spoiler will fall upon. அடுத்து நான்காவதாக, Fourthly, நீ ஏன் கசப்பான கனியை கொடுத்து கொண்டிருக்கிறாய்? why you are yielding wild grapes? நீ நிலைத்திருக்கவில்லை. You are not abiding. நிலைத்திருக்க வேண்டிய இடத்துல நிலைத்திருக்க You வேண்டும். are not abiding in the right place. இயேசு என்ன சொல்லுகிறார்? What did Jesus நானே say? திராட்சை நீங்கள் என்னிலே நிலைத்து, I am the vine and you should abide by me. Abide in நானே me. திராட்சை செடி நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். I am the vine and you should abide in me. நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் If you abide in me, மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். you can yield good many fruits. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். John 15 and verse 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. I am the vine, ye are the branches. He that abideth in me, and I in him, the same bringeth forth much fruit. For without me he can do nothing. கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுக்கும். And if the branch is a vine, it will yield good fruit. என்னிலே நீங்கள் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். And if you are not abiding in me, you shall not yield good fruits. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். If a man abide in me and I abide in him, he shall yield good fruits. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the நீ Lord. அவரிலும் அவர் உன்னிலும் நிலைத்திராதபடினால் தான் உன்னுடைய கனி கசப்பாய் இருக்கிறது. Because he is not abiding in you and you are not abiding in him. அவர் விரும்புகிற கனி உன்னால் கொடுக்க முடியவில்லை. That's the reason you are not able to give நீ that எங்கே good fruit. நிலைத்திருக்கிறாய்? Where do you abide? நீ எதிலே நிலைத்திருக்கிறாய்? Where did you rest? நீ கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறாயா? Are you abiding in நீ God? தேவனிலே நிலைத்திருக்கிறாயா? Are you abiding in நீ Lord? இயேசுவிலே நிலைத்திருக்கிறாயா? Are you abiding in Jesus? இயேசு என்ன சொல்லுகிறார்? What did Jesus say? என்னில் நிலைத்திருங்கள். Abide in me. என்னில் நிலைத்திருங்கள். Abide in me. நானும் உங்களில் I நிலைத்திருப்பேன். will also abide in you. அவர் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் If he wants to abide in us, நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். and we should abide in him. நாம் அவரிலே நிலைத்திருந்தார் அவர் நம்மிலே நிலைத்திருப்பார். If we abide in him, he will நாம் abide அவரை in us. விட்டுவிட்டால் அவர் நம்மை கைவிடுவார். If we leave him, he will forsake us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகட்டும். be to the holy name of the நாம் Lord. எதிலே நிலைத்திருக்கிறோம்? Where do we abide? நாம் உலக காரியங்களிலே நிலைத்திருக்கிறோமா? Do we abide in the worldly நம்முடைய things? சுயத்தை நிலைநாட்ட நம்மிலே நிலைத்திருக்கிறோமா? Do we abide in the world so that we establish our own will? நாம் அவரிலே நிலைத்திருக்கும்படி அவர் It விரும்புகிறார். is yes that we abide in நீ him. அவரிலே நிலைத்திருந்தால் If you abide in நீ him, மிகுந்த கனிகளை you கொடுப்பாய். can yield good many fruit. கொடியானது செடியிலே நிலைத்திருக்குமே ஆனால் As the branch lies the அது vine, மிகுந்த கனிகளை கொடுக்கும். it will yield good many நீ fruit. நாட்டப்பட்டது நேசருடைய தோட்டமா இருக்கலாம். You might be found in the vineyard, ஆனால் நீ எங்கே நிலைத்திருக்கிறாய்? but where are you planted and where you rest? நிலைத்திருக்க வேண்டியது நேசருடைய திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால், If you are not being found in the vineyard, அந்த நேசருக்குள்ளே நீ you நிலைத்திராவிட்டால் are not found in the beloved, நீ எப்படி கனியை கொடுக்க how முடியும்? we can yield good உன்னுடைய fruit? நேசர் உன்னிலே என்ன விரும்புகிறார்? What does the beloved expect from அவரிலே you? நிலைத்திருக்கும்படியாய் விரும்புகிறார். He expects that you found in him, அவருடைய abide in அவருடைய him. வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படியாய் விரும்புகிறார். He desires that you should abide by his word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வாசிங்க 7ஆம் வசனம். 7th நீங்கள் verse. என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். If ye abide in me, and my words abide in you, he shall ask what ye will, and it shall be done unto you. அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எப்போது? When? அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது. When you abide by his word. அவருடைய வார்த்தை எது? What is his word? அதுவே இயேசு. He is Jesus. இயேசுதான் வார்த்தை. Jesus is the word. அந்த வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். And we should abide by his word. இயேசுவிலே நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, Not only do we abide in Jesus, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க we வேண்டும். should also abide in his word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாகட்டும். the holy name of the யோவான் Lord. அப்போஸ்தலன் இதை குறித்து சொல்லும்போது, When John the apostle says, 1 யோவான் 2:24 என்ன சொல்லுகிறார்? why in 1 John chapter 2 and verse 22, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்கள் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். Let that therefore abide in you which ye have heard from the beginning. If that which ye have heard from the beginning shall remain in you, he also shall continue in the Son and in the Father. நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டவைகளில் நிலைத்திருக்க வேண்டும். and you should abide what we have heard from the beginning. நீங்கள் எதை கேட்டீர்களோ அதிலே நிலைத்திருக்கும்படியாக And whatever you have heard, you should abide by that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the நாம் Lord. கர்த்தரிடத்திலிருந்து எதை கேட்டோமோ கர்த்தருடைய வசனத்திலும் கர்த்தருடைய உபதேசத்திலும் நிலைத்திருக்கும்போது நாம் அதிக கனிகளை கொடுக்க முடியும். And whatever we can ask from God, and if we rest and abide in him, then we can yield many good fruits. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களிலே நிலைத்திருக்க கடவது. And that it should be found which you already heard from the beginning. ஆதி முதல் நாம் எதை கேட்டோம்? What we have heard from the இயேசுவை beginning. குறித்து கேள்விப்பட்டோம். We heard about இயேசுவை Jesus. குறித்து கேட்டோம். We heard about அந்த Jesus. இயேசுவிலே நாம் நிலைத்திருக்கும் And போது we should, when we abide in Jesus, நாம் அதிக கனிகளை கொடுக்க முடியும். and we can yield many good fruits. ஆதி முதல் கேள்விப்பட்டது உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். And if you abide what I heard from the beginning, then you will be abiding in God the Father. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்னத்தை வாக்களிக்கிறார்? Then what did God நித்திய promise? ஜீவனை அளிப்பேன் என வாக்கு பண்ணுகிறார். He promises that he'll give eternal life. நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க வேண்டுமே ஆனால் If he wants to give this eternal life, கர்த்தர் எதிர்பார்க்கிறான ஒரு நல்ல கனி கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். and we should have an experience that the beloved expects from us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved children of இங்கே God, நேசருடைய தோட்டத்தை குறித்து நேசர் என்ன சொல்கிறார்? what does the beloved says about his நான் vineyard? எதிர்பார்த்த நல்ல கனி கிடைக்காதபடினால் Because the fruits which I expected they was not நான் இந்த found. தோட்டத்துக்கு இனி செய்யாத என்னத்தை செய்யலாம்? What can I do further for this? இனி நான் இந்த தோட்டத்துக்கு என்ன செய்ய முடியும்? What can I do for this நான் vineyard? இனி அதை நியாய தீர்ப்பு தான் செலுத்த வேண்டும். I can only make judgment for this நான் அதிலே vineyard. வேலியை தகர்த்து போடுவேன். I will remove the fence. அந்த அடைப்பை I தகர்ப்பேன். will remove the fence. இப்படியாய் அவர் நியாய தீர்ப்பு கூறுவதற்கு முன்பதாக Before proclaiming this judgment, நாம் என்னென்ன காரியங்களிலே சீர்பட வேண்டுமோ அவைகளிலே சீர்படும் போது நல்ல கனிகளை கொடுக்கும்படியாய் நம் பிதா நமக்கு உதவி செய்கிறார். the things that we should rectify, and if we rectify, then God helps us. நாம் எதிலே நிலைத்திருக்க வேண்டுமோ அதிலே நிலைத்திருக்க வேண்டும். And we should be abiding in the place where we should abide. கர்த்தருடைய வழியிலே நாம் செல்ல பிரயாசப்பட வேண்டும். And we should desire to move in God's ways. காட்டு மிருகங்கள் நமக்குள்ளே வர நாம் அனுமதிக்க கூடாது. And we should never give room so that we are trampled by நம்முடைய the world. கொடிகளை நாம் அந்த பந்தலின் மேல் படர விட வேண்டும். And we should spread our branches to the world. நம்முடைய கொடியை நாம் கடல் கடந்து படர விட கூடாது. Our branches should not be stretched forth towards the sea. நாம் அவரிலே நிலைத்திருக்க We வேண்டும். should abide in him. இப்படி இவைகளை நாம் செய்யும்போது When we do like நாம் this, மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவளாய் இருப்போம். and we will be yielding good fruits. மிகுந்த கனிகளை நாம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது And when we yield good fruits to the அந்த Lord, நேசர் தம்முடைய நேசருடைய தோட்டத்தின் மேல் பிரியப்படுவார். and the beloved will be beloved, having love over his vineyard. அவருடைய நேசருடைய தோட்டத்தின் மேல் அவர் பிரியப்படுவார். And he will be pleased with his vineyard. அந்த நேசருடைய தோட்டத்தின் மேல் அவர் பாட்டு பாடுவார். And he will sing a song about his vineyard. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved children of நாம் God, அதிக நற்கனிகளை கொடுக்கும்படியாக and to yield many good fruits, நம்முடைய நேசராகிய இயேசுவின் தோட்டத்தில் நாம் நடப்பட்டிருக்கிறோம். and we are planted in the vineyard of our beloved God. நடப்பட்டதனுடைய நோக்கம் நம்மிலே முற்றிலுமாய் நிறைவேற வேண்டும். And it should be fulfilled. ஒருபோதும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்காய் முடியக்கூடாது. And it should not be found in the edge of the judgment. ஒருபோதும் நியாய தீர்ப்பு நம்மிலே சம்பவிக்க கூடாது. No cast judgment should அந்த not நியாய be தீர்ப்புக்கு found. முன்பாக தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. And before the judgment, let us receive God's என்ற grace. காரணத்தினால் நாம் அந்த கசப்பான கனிகளை தந்து கொண்டிருக்கிறோம். And for what reason we are yielding these wild grapes? கர்த்தர் நமக்காய் செய்யாத காரியம் என்ன? What is the thing that God has not done for அவர் us? நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்க And he has done everything நாம் for us. நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஜீவியத்தை சீர்படுத்தும் போது And when we examine and rectify our life,
கர்த்தர் எதிர்பார்க்கிறதும் வாஞ்சிக்கிறதுமான நல்ல கனியை நாம் கொடுக்க முடியும். And we can yield a good fruit what the beloved expects from நற்கனி என்ன? us. What is that good fruit? அதுதான் ஆவியின் சுபாவங்கள். And the choices wine is a ஆவியின் good நற்கனிகள். fruit. That's the good spirit. அதுதான் நமக்குள்ளே காணப்பட வேண்டியதான அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம். And it is the love and the அன்பு, சமாதானம், and it is the love, peace, நீடிய பொறுமை, and long suffering, இச்சையடக்கம், and இப்படிப்பட்டதான சுபாவங்களை நாம் வெளிப்படுத்துவது. and we're manifesting this sort of characteristics. இந்த 9 விதமான கனிகளை நாம் கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். And we should be found giving this good 9 fruits. அந்த ஆவியின் கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். And God desires to yield the good fruits. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? பிதாவின் நற்சுபாவம் நம்மிலே விளங்கச் செய்யும்படியாய் அவர் நம்மை தோட்டமாகிய சபையிலே நட்டிருக்கிறார். And he has planted God us in the vineyard so that we could be revealing the good characteristics of God. நம்முடைய நற்சுபாவம் விளங்க வேண்டும். To manifest the good characteristics in the church. கிறிஸ்துவின் நற்சுபாவம் இந்த சபையிலே விளங்க வேண்டும். And the good characteristics of Christ should be manifested in the church. கிறிஸ்துவின் நற்சுபாவம் நாம் ஜீவிக்கிற இடங்களிலே வீச வேண்டும். And the good characteristics of Christ should be revealed in நாம் வாசம் பண்ணுகிற இடங்களிலே வீச வேண்டும். And in the place where we dwell it should be. நம்முடைய அலுவலகத்திலே வீச வேண்டும். In our offices it should. நம்முடைய கல்லூரிகளிலே வீச வேண்டும். In our colleges it should. நாம் வேலை செய்கிற இடங்களிலே வீச வேண்டும். In our workplace it should. நம்முடைய பள்ளிகளிலே வீச வேண்டும். In our school it should be கர்த்தருடைய manifested. நற்சுபாவங்களை நாம் வீசும்போது all the divine good characteristics of அவர் Christ நம்மிலே பிரியப்படுகிறார். he will be pleased in us. நான் இதற்காக தான் இந்த தோட்டத்திலே நட்டேன். For that reason you have been planted. என் எதிர்பார்ப்பு நிறைவேறிற்று. My expectation is completed. நல்லது என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். He should say oh good. Well done. Well done. இனி நல்லது என்று அவர் சொல்ல He வேண்டும். should say well done. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the நல்லது, Lord. உத்தம உண்மையான ஊழியக்காரனே நீ இந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று சொல்ல வேண்டும். He should say oh well done oh my good servant enter into my right place. சித்தத்தை நீ நிறைவேற்றினாய். You have fulfilled my will. என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றினாய். You have fulfilled my நான் desire. எதிர்பார்த்த நற்கனியை நீ எனக்கு கொடுத்தாய். And you have given me the good fruits. நல்லது என்று அவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். He should say well done my good. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved children of நம்மை God. பார்த்து தேவன் நல்லது என்று சொல்லுவாரா? Will God say well done my child? அல்லாவிட்டால் நீ இன்னும் கசப்பான கனிகளை தந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். Or will he say you are yielding bitter fruits? அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? What answer are you going நாம் to? எல்லாரும் மேலும் நின்று கண்களை மூடுவோமாக. Well, let's all stand up and கர்த்தருடைய close our eyes. சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. Let's all surrender our lives. ஆண்டவரே, நான் ஒரு நற்கனியாய் துலங்கும்படியாய் விரும்புகிறேன். Lord, I desire to be yielded as a good fruit. நற்கனியை கொடுக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். I desire so that I yield a good fruit. என்னை நீர் மாற்றும் ஆண்டவரே. Oh Lord, change myself, Lord. என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I surrender myself. நான் என்னுடைய வழி மதியீனமான வழியாய் இருக்க Oh, கூடாது. let my Lord should not be folly. என்னுடைய வழி தப்பி நான் நடக்க கூடாது. I should not be deviated நான் from the right எப்போதும் way. உம்முடைய வழியிலே நடக்க தீர்மானிக்கிறேன். I make determination so காட்டு that பன்றிகள் என்னை உழுது போட கூடாது. and the pigs should not devour me. நான் உம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். I should abide in you, Lord. கடல் கடந்து என்னுடைய கொடிகளை நான் வீசக்கூடாது. My branches should not stretch forth toward உம்முடைய the sea. உபதேச சட்ட திட்டத்தின் மேல் நான் பற்றிக்கொள்ள வேண்டும். And I should abide by the doctrines of the Lord. அப்படியாய் நீ தீர்மானிப்பாயானால் If you make a இந்த determination, காலை வேளையிலே God should கர்த்தர் உன்னை மன்னித்து சுத்திகரித்து அவருடைய அபிஷேகத்தை உன்மேல் ஊற்றி நீர் நற்கனியை கொடுக்கும்படியாய் அவர் உன்னை கிரியை செய்வார். and God will forgive your sins and he will rectify, cleanse yourself, and he will help you in giving good fruit. எத்தனை பேர் அதை How வாஞ்சிக்கிறீர்கள்? many of you desire that? நான் நேசருடைய தோட்டத்திலே நடப்பட்டிருக்கிறேன். I am planted in the vineyard of my என்னை beloved. நேசர் எதிர்பார்க்கிற கனியை நான் கொடுப்பேன். I am going to give my good fruits. தீர்மானம் பண்ணுங்கள் எத்தனை பேர்? How many of you make a தீர்மானம் determination? பண்ணும்போதே கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்க When போகிறார். you make the determination, God will anoint you. ஆண்டவரே, நேசரே, நான் உமக்காய் நடப்பட்டவன். Oh my beloved, I am planted for your sake. நான் உம்முடைய தோட்டத்திலே நடப்பட்டவன். I am planted in your vineyard. உமக்கேற்ற கனியை நான் கொடுப்பேன். I will give you bear good உமக்கேற்ற fruit. கனியை நான் கொடுப்பேன். I will bear good fruit. தீர்மானிப்போமாக. Make a determination. தீர்மானித்தால் கர்த்தர் நமக்கு அதுக்கேற்ற கிருபை தருவார். If you make a determination, God will give you that grace. தீர்மானித்தால் அதற்கேற்ற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு If கொடுப்பார். you make a determination, God will give an anointing for that. உன்னுடைய தீர்மானத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். God will accept our determination. கர்த்தர் உன்னை நிச்சயமாய் கனி கொடுக்கிற ஜீவியமாய் மாற்றுவார். Surely God will change you your life bearing good fruits. உன்னை இஷ்டப்பட்டு கனி கொடுக்கும்படியாய் அல்ல. Not to give you bear fruit அவர் of, விரும்புகிற கனியை நீ கொடுக்கும்படியாய். and that fruits which he desires. அவர் எதிர்பார்க்கிற கனியை நீ கொடுக்கும்படியாய். And that fruit which he expects from you. உன்னை அவர் சுத்தம் பண்ணுகிறார். And he is cleansing you. உன்னை அவர் சுத்தம் பண்ணுகிறார். And he is cleansing you. உன்னை கிளைகளை நறுக்கி உன்னை அவர் சுத்தம் பண்ணுகிறார். And he is cleansing your branches. And அவருக்கேற்ற கனியை நீ கொடுக்கும்படியாக. for that you should give good fruits to him. Jesus sabakala
அல்லேலூயா. ஜீசஸ் சபகலபகதுரபகதுரபகதுரபகதுரா. ஆமென். ஜீசஸ் அல்லேலூயா. ஆண்டவரே ஜீசஸ் ஜீசஸ் ஹalleluya. ஜீசஸ் praise the Lord. நற்கனியாய் துளங்க நற்கனியாய் துளங்க நற்கந்தமாய் வீசிட நற்கனியாய் துளங்க நற்கந்தமாய் வீசிட எழுப்பின வாடையே வீசிடும் தென்னலையே தயவா வீசிடும் தென்னலையே கனியாய் துலங்க. ஆமென். நற்கந்தமாய் வீசிட நற்கனியாய் துலங்க நற்கந்தமாய் வீசிட எழுப்பின வாடையே வீசிட தெண்டலையே தயவா வீசிட தெண்டலையே நற்கனியாய் துலங்க நற்கந்தமாய் வீசிட நற்கனியாய் துலங்க நற்கந்தமாய் வீசிட எழுப்பின வாடையே வீசிடும் தெண்டலையே தேவா வீசிடும் தெண்டலையே நற்கனியாய் துலங்க நற்கந்தமாய் வீசிட நற்கனியாய் துலங்க ஆமென். நற்கந்தமாய் வீசிட எழுப்பின வாடையே வீசிட தெண்டலையே தயவா வீசிட தெண்டலையே எழுப்பின வாடையே வீசிட தெண்டலையே தயவாய் வீசிட தெண்டலையே எழுப்பின வாடையே வீசிட தெண்டலையே ஆமென். ஆமென். ஹalleluya. வீசிட தெண்டலையே தயவாய் வீசிட தெண்டலையே தயவா வீசிட தெண்டலையே தயவாய் 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 ஆமென். 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 praise the Lord. praise the Lord. நற்கனியாய் நாம் நற்கனியாய் துலங்குவதற்கு so that we yield good fruits நம்மிலே ஒரு தென்றல் வீச வேண்டும். and there should be a wind, great wind found. நாம் பாடினது போல Like as we say, நம்மிலே ஒரு தென்றல் வீச வேண்டும். as we sing, there should be a great நம்மிலே ஒரு தென்றல் வீச வேண்டும். and there should be a wind. அந்த தென்றல் என்ன? What is that wind? அதுவே ஒரு And ஆவியின் பெருமாறி மழை. And that south wind is the anointing of the Holy Spirit. ஆவியின் பின்மாறி மழை. And it is the latter rain. ஆவியின் பின்மாறி மழை உன்னிலே வீசும்போது And when the latter rain founds in you, நீ நற்கனி கொடுக்க முடியும். and you can yield good fruit. நீ நற்கனியாய் ஜீவிக்க முடியும். And you can yield good fruit. நற்கனியாய் துலங்க முடியும். And you can yield good fruit. அந்த தென்றல் காற்று இப்பொழுது வீசட்டும். And let the south wind blow in our அந்த midst. எழுப்புதல் இப்பொழுது வீசட்டும். And let the revival அந்த fall in our பின்மாறி midst. மழை இப்பொழுது பெய்யட்டும். Let the latter rain be found in our midst. Jesus Lord abala katuna bausheda katuna baushabal. நற்கந்தமாய் வீசிட நற்கனியாய் துலங்க நற்கந்தமாய் வீசிட எழுப்பிடும் வாடையே
புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். தென்றல் வீசட்டும், தென்றல் வீசட்டும். ஷபலப கதுலபானியோ, ஷபலப கதுலிபிலக. ஆமென். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். எழுப்பிடுவாடையே வீசிடு தெண்டலே தயவாய் 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 வீசிடு தெண்டலே. ஜீசஸ். சரியான ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கட்டும். And a good great anointing is going to come in our midst. காட்டு பன்றி நம்மை தீண்ட வேண்டாம். And let not the boar devour us. காட்டு மிருகம் நம்மை விழுங்கி போட Let வேண்டாம். not the wild beast trample upon us. நம்முடைய கொடி கடல் கடந்து வீச வேண்டாம். And let not our branches stretch forth toward the sea. நாம் அவரிலே நிலைத்திராதபடிக்கு செய்கிற கிரியைகளை நம்மை விட்டு அகற்றி போடுவோம். Let's remove all the things so that we are not abiding by the Lord. மாயையான வழியை நம்மை விட்டு அகற்றுவோம். Let's remove the vanities. மதியீனமான வழியை நம்மை விட்டு அகற்றுவோம். Let's remove all the folly things from our life. சொந்த வழியை நம்மை விட்டு அகற்றுவோம். Let's remove our own ways. கர்த்தருக்கு முன்பாய் நம்முடைய வழியை ரூபகாரப்படுத்துவோம். And let's manifest our ways before the கர்த்தருடைய Lord. வழியிலே நாம் நடப்போம். And let's walk in the Lord's way. தீர்மானிப்பாயானால் If you determine, இன்றைக்கு ஒரு நற்குல செடியாய் நீ உன்னை மாற்றுவார். and God will plant you as a good நீ உன்னிலே vineyard. நற்கனியை கொடுக்கும்படியாய் And to அவர் be கிரியை செய்வார். and he will work so that you will give. இதோ பின்மாறி மழை உனக்காய் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Behold, the latter rain is being poured for உன்னை you, உணர்த்தும்படியாக, so that it can quicken உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக to warn you, to revive you. கர்த்தர் ஒரு மழையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். And God is sending a rain upon you. கர்த்தர் ஒரு மழையை உனக்கு அனுப்பி கொண்டே And இருக்கிறார். God is sending a latter rain நீ உன்னை upon ஒப்பு you. கொடுத்தால், If you நீ surrender, ஒப்பு கொடுத்தால் if you surrender, நியாய தீர்ப்புக்கு தப்புவாய். you can escape from judgment. ஒப்பு கொடுத்தால் If you surrender, அவருடைய இரக்கம் உனக்காய் மேன்மை பாராட்டும். and His mercies will accept for you. அவருடைய இரக்கம் உனக்காய் மேன்மை பாராட்டும். And His mercies will account for you. ஷபாலாபாகாதுலாபாலகரபாலகதிரா. ஷிபிலிபிலகதிராயிடம். ஆமென், ஆமென். ஆண்டவரே ஜீசஸ். துரபாரபாரபௌஷிரிபிகதிராயிடம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மிலே பாராட்டின மகா பெரிதான தயைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாய் திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் எதிர்பாராத கனியை நாம் கொடுக்காவிட்டாலும் அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய இரக்கம் நமக்காய் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறதே, அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ர சோத்ர சோத்ர. நாம் பண்ணின நல்ல தீர்மானங்களை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரம்.